இன்னும் சில நிமிடங்களில் சுபான்ஷு சுக்லா விண்வெளி நிலையத்தில், சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் நமக்காக காத்திருக்கிறது. இந்த நிலையிலே அரங்கிலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி இளங்கோவன் அவர்களோடு இணையலாம். இளங்கோவன் சார், இப்போ ஒரு பொன்னான ஒரு தருணத்தில் இருக்கும். இன்னும் சில வினாடிகளில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள்ள சுபான்ஷு சுக்லா போக இருக்கிறார். ஒரு இஸ்ரோல இருந்து ஒரு இன்டெகிரல் பார்ட்டாக இருந்த நீங்கள், விண்வெளித்துறையில் இன்டெகிரல் பார்ட்டாக இருந்த நீங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான தருணமாக இது மாறி இருக்கு? நிச்சயமாக இது மிக முக்கியமான தருணம். இது இந்தியா கண்ட்ரி தான். நம்மளே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ககன்யான்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி மாதிரி, இது ஒரு ட்ரெய்லர். அது மெயின் ஃபிலிம் ககன்யான்னா இது ஒரு டீசர் ட்ரெய்லர் மாதிரி ஒருத்தரை எடுத்து, அந்த 4 பேரில் ஒருத்தரை எடுத்து கொண்டு போய் விண்வெளி நிலையத்துக்கு கொண்டு வந்து போய் அனுப்பி வச்சுருக்கோம். இது மிகப்பெரிய அவருடைய அனுபவம், அவருடைய பயிற்சி, அவருடைய வழிகாட்டுதல், அவர் எப்படி குரூப்பாக ஒர்க் பண்ணார், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு உபயோகப்படும். அந்த வகையில் இது மிகப்பெரிய சிறப்பான பயணம். இது மாதிரி வேறு எந்த நாடும் போனதில்லை. அவங்க இதுக்கு மட்டும் போயிட்டு விண்வெளி வீரர் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை, நம்மகிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஏற்கனவே 1961, ஏற்கனவே 60 வருஷத்துக்கு முன்னாடி யூரி ககாரின் பூமியை சுற்றி வந்துட்டார், முதல் விண்வெளி வீரர். இன்னும் 65 வருஷம் ஏறக்குறைய அமெரிக்காவுக்கு அடுத்து அமெரிக்கா, அடுத்து சீனா, இந்த 3 கண்ட்ரிகள் அனுப்பியிருக்காங்க இது வரைக்கும். அவங்களுடைய சொந்த மண்ணிலிருந்து விண்வெளி வீரர் புறப்பட்டு போய் வந்திருக்கிறார். 4வதாக நாம். ஆனால் நம்மளுடைய சாதனை பார்க்குறப்ப 3 பேர் ஒரு வாரம் ஃபஸ்ட் டைம் ஆர்பிட் பண்ண போகிறாங்க. இது மிகப்பெரிய சிறப்பு. மற்ற கண்ட்ரிகள் யாரும் ஒரு ஆர்பிட் தான் பண்ணார் யூரி ககாரின், 100 மணித்துளிகள். ஆனால் நம்ம பண்ண போகிறது தான் ஒரு வாரம் சுற்ற போகிற 3 பேர் சுற்ற போகிறாங்க. இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே, முதல் முயற்சியிலே 3 பேரை அனுப்புகிறத முதல் கண்ட்ரி இந்தியா. இதை விட வேறு பெரிய சிறப்பு என்ன வேண்டும் உலகத்திலே? ரைட், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நமக்கு விண்வெளித்துறை என்னென்ன சாதனைகள் பண்ணிட்டு இருக்கு, என்னென்னலாம் நமக்கு வருங்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு என்பது முதற்கொண்டு நிறைய தகவல்களை சொன்னார். இதற்கு அடிப்படையாக அமைய போகிறது இந்த ஆக்சியம் விண்வெளி திட்டம் அப்படின்றது தான் நமக்கு முக்கியமாக பார்க்கணும். தொடர்ந்து நம்மிடையே தமிழ்நாடு அறிவியல் கழகத்திலிருந்து ஜெயமுருகன் அவர்கள் இணைகிறார். ஜெயமுருகன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு 60 எக்ஸ்பெரிமெண்ட்டை இஸ்ரோ தரப்புல இருந்து மேற்கொள்ள இருக்கிறோம் அடுத்த 14 நாட்களுக்கு. ஒரு சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடிய ஒரு ஆய்வுனா எதுவாக இருக்கும்? நிச்சயமாக முதல்ல ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி இப்போது இந்தியாவிலிருந்து ஸ்வீட்டை எடுத்துட்டு அங்கே போய் இருக்கக்கூடிய மற்ற 7 வீரர்களுக்குமே பாசிப்பருப்பு அந்த ஸ்வீட்டெல்லாம் வழங்க போகிறார். ஸோ இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வு நடக்கவிருக்கிறது. ஒரு சரித்திர நிகழ்வு இது. மேலேயே இதன் மூலமாக விண்வெளியில் ஒரு விவசாயம் அப்படின்ற ஒரு ஆய்வுகளை அவர் செய்ய போகிறார். எனக்கு ரொம்ப முக்கியமான அந்த ஒரு 7 விண்வெளி ஆய்வுகள் நம்ம சுபான்ஷா சுக்லா செய்கிறதுல ஸ்பேஸ் மைக்ரோ ஆல்கே அப்படிங்கிறது வளர்க்குற ஒரு ஆய்வு ஒன்று மிக முக்கியமானதாகப்படுது. அதுபோல் அந்த கிராப் சீட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய அந்த பருப்பு தானிய மிக வேகமாக வளரக்கூடிய அந்த தானியங்களுடைய முளைகள் எப்படி வளருது. உதாரணமா நம்ம தரையில நிலத்துல ஒரு பயிரிட்டு அது வளரும் போது ஈர்ப்பு விசை கருதி அந்த வேர் கீழே போகும். அது போல அது சூரிய ஒளியை நோக்கி மேலே அந்த முளை விட்டு வரும். ஆனால் ஒரு மைக்ரோ கிராவிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஈர்ப்பு விசை இருக்காத ஒரு சூழல்ல, ஜீரோ கிராவிட்டி இந்த சூழல்ல இந்த முளைப்பு அப்படிங்கிறது எப்படி முளைக்கும், அந்த மாதிரி முளைக்கின்ற தானியங்கள்ல இருந்து என்ன மாதிரியான அதனுடைய மரபணுக்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அப்படி மாற்றங்கள் ஏற்படுறத அதன் கூர்ந்து கவனிச்சு அந்த தானியங்களை இங்க திரும்ப கொண்டு மறுபடியும் நம்ம பகுதிகளில் அதை வளர்த்து அந்த இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதையெல்லாம் ஒரு சிறப்பானதாக பார்க்குறோம். நான் ஏன் இந்த ஸ்பேஸ் மைக்ரோ ஆல்கேவை பற்றி பேசினேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஆல்காக்கள் அடுத்து விண்வெளி பயணத்திற்கு திட்டமிடக்கூடியவங்களுக்கு உணவாகவும் எரிபொருளாகவும் அது இருக்குது. அதனால இப்போதைக்கு நிறைய இடங்கள்ல இப்போ நிலாவுக்கு நம்ம போய் கால் பதிக்கிறது, அதே போல அங்கிருந்து பல அடுத்தடுத்த கோள்களுக்கெல்லாம் பயணிப்பது, இந்த மாதிரியான பல திட்டங்களுக்கு மிக முக்கியமானது மனிதனுக்கு உணவு.
ஸோ அந்த உணவை அதே போல எரிபொருளை இங்கிருந்து நாம கொண்டு போன நாமளே பயிரிட்டு விளைவித்து அதிலிருந்து எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆய்வுங்கிறது ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து எனக்கு இந்த கிராப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வுகளும் அதே போல் இந்த ஸ்பேஸ் மைக்ரோ ஆல்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஆய்வுகளுமே எனக்கு ரொம்ப முக்கியமானதாக படுது. மயோஜெனிசிஸ், அதாவது இப்போ நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நாம் ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல நாம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம், மனிதர்கள் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு தரை மேலே. ஆனால் விண்வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கே போகும்போது இந்த கிராவிட்டி இல்லாத ஒரு சூழலில் வந்து நமது ஒரு தசைகள்லாம் வந்து செயல் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் உடம்புக்குள்ளார நிகழும். அந்த மாதிரியான ஆய்வுகளை மேற்கொள்வதும் இந்த நம்ம அடுத்து செல்லக்கூடிய நாம் நிர்மாணிக்கக்கூடிய இந்த ககன்யான் மற்றும் அந்த பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய விண்வெளி நிலையம், அதில் தங்கக்கூடிய விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றங்கள், உடல் ரீதியிலான மாற்றங்களை பற்றின ஆய்வுகளும் அவர் வந்து மேற்கொள்ள போகிறார். ஸோ இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆய்வுக்கான கதவுகளை திறக்க இருக்குது. இப்போ நம்ம நேரடியாக பார்க்கும்போது இந்த சொல்லுவாங்க இல்லையா, 27,600 கிலோமீட்டர் வேகத்தில் தாய் கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை இந்த சேய்கலனான இந்த க்ரூ டிராகன் வந்து பறந்தாலும் விடமாட்டேன் அப்படிங்கிற வகையில் அப்படியே பறந்து போய் அதோட இணைஞ்சு அட்டாச் ஆகிருக்கக்கூடிய, அதுவும் ஒரு சாஃப்டாக மிருதுவாக மெல்ல அதனுடைய கரத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு தருணம் வந்து ரொம்ப 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 ஆச்சரியமானது, எக்ஸைட்டிங்கான ஒரு தருணம். இதே மாதிரி ஒரு சேஃபா அவங்க வந்து அந்த 14 நாட்களும் உள்ளே இருந்துட்டு அதே போல் நிறைய விஷயங்களை ஆய்வுகளை மேற்கொண்டு திரும்ப இதே மாதிரி இப்போ என்ன நேற்று வந்து அந்த அமாவாசை காலகட்டத்தில் கிளம்பியிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு பௌர்ணமிக்குள்ளார நம்ம வந்து அவங்க வந்து திரும்ப வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த ஆய்வுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதேபோல் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் அவுட்ரீச் ஆக்டிவிட்டீஸும் வந்து பண்ணுறாங்க. அது வந்து இங்கே தரையில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவிகள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கும். அவங்களோட உரையாற்றுவது அப்படிங்கிற ஒரு திட்டம் எல்லாமும் இருக்குது. இதெல்லாம் ஏராளமான இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முயற்சி. இதெல்லாமும் ஒரு இப்போ என்னை போன்ற அறிவியல் இயக்கங்கள் போன்ற அறிவியலை பரப்பக்கூடியவர்களுக்கெல்லாம் இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வரலாற்று சாதனை இது. இதனால வந்து 2008 சந்திரயான் 1 அந்த திட்டத்தை வந்து நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வந்து அவர்கள் செய்த அந்த டெக்கு அப்படிங்கிற அந்த திருவனந்தபுரத்தில் டெக்கு அப்படிங்கிற அதில் செய்த அந்த ப்ராஜெக்டினுடைய ஒரு சிடி வந்து எனக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக கிடைக்கும் போது அதை எடுத்து நாம் அத்தனை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நான் சென்று பரப்பி அதனுடைய அவசியத்தை வந்து நாங்கள்லாம் விளக்கி சொன்னோம். இந்த விண்வெளி ஆய்வு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. இப்போ அந்த 2008 ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நாம் வந்து அடைஞ்சோம். அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு தரையிலிருந்து அந்த 400 கிலோமீட்டர் உயரத்தில் 27,600 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம், சிறப்பானதாக பார்க்கிறேன். தொடர்ந்து பேசலாம் ஜெயமுருகன். தொடர்ந்து நம்ம இடையே இணைந்திருக்கக்கூடிய இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி இளங்கோவன் அவர்களிடம் பேசலாம். இளங்கோவன் சார், இப்போ ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த விண்கலம் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தோட இணையக்கூடிய அந்த காட்சி ரொம்பவே ஒரு பரபரப்பான தருணங்களை தொலைக்காட்சி மூலமாக மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான தருணம் இந்த ஒரு திட்டத்தில் எவ்வளோ ஒரு குரூஷியலான ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்கும். உள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய மனப்பாங்க எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில்? சினிமா மாதிரி பார்த்தாலும் இது மிக நுணுக்கமான வினைகள் பல இருக்குது. முக்கியமாக இதை நம்ம எல்லோரும் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா த்ரஸ்டர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது 16 நுண்ணிய ராக்கெட் இன்ஜின் இருக்குது. அந்த ராக்கெட் இன்ஜின்கள் ஒழுங்காக செயல்பட்டு நம்மளை பல தடைகளை கண்டு அவர் சொன்ன மாதிரி வே பாயிண்ட் 0, வே பாயிண்ட் 1, வே பாயிண்ட் 2 இது மாதிரி 440 கிலோமீட்டர் முதல்ல போகணும். பிறகு 200-220 கிலோமீட்டருக்கு நேரடியாக வந்து நிற்கணும். பிறகு 20 மீட்டர் தூரத்தில் வரணும். பிறகு 5 மீட்டர் க்ளோசிங்கில் சாஃப்ட் கேட்ச் அது இருக்கணும். பிறகு ஹார்டு கேட்ச் இதெல்லாம் பண்ணி முதல்ல அவங்களுடைய கதவு முதல்ல திறக்கும். அதில் பிறகு நம்மளுடைய கதவு திறக்கும். நம்ம அதிலேருந்து ப்ரெஷரைசேஷன் கரெக்டான ப்ரெஷரில் நம்ம உள்ளே போகணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியான இதை ரொம்ப எல்லாமே சுகமாக முடிஞ்சிருக்கு. அது வரைக்கும் இது மிகப்பெரிய வெற்றி.
நீ கேட்ட மாதிரி இவ்வளவு நடந்து அதுக்கு பிறகு நம்ம உள்ளே போயிருக்கோம். இது வரைக்கும் ரொம்ப 46 ஃப்ளைட் இந்த க்ரூ டிராகன் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கு சக்ஸஸாக. இது இன்னொரு ஃப்ளைட் அது அந்த லிஸ்ட்டில். இதில் போகிற ஆராய்ச்சிகளும் மிக முக்கியமான. என்னை பொறுத்தவரை நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்ட அதே கேள்விக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். இது மிக முக்கியமான மனித குலத்துக்கு ரொம்ப முக்கியமான இதுன்னா இந்த இன்சுலின் பற்றி அங்கே ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. டயபெட்டிக்ஸ் நம்ம தெரியும், உலகத்தில் எவ்வளோ பேர் எவரி 60% இஸ் டயபெட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த இன்சுலின் பிஹேவியரை அங்கே வச்சு இப்போ டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது மிகப்பெரிய ஆராய்ச்சி. அது மிக மிக அற்புதமான, அது நம்ம மனித குலத்துக்கு ரொம்ப தேவையானது. மற்ற ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி தான் என்னை ரொம்ப கவருது. ஏன்னா நானும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இதை கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், மைக்ரோகிராவிட்டியில் இன்சுலின் எப்படி பிஹேவ் பண்ணும், இல்லை அங்கே மேனுஃபேக்சர் பண்ணால் அதோட இன்சுலின் இங்கே வந்து எப்படி நம்ம பூமியில் வந்து இது எப்படி எஃபெக்டாக இருக்கும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லோரும் இப்போ டயபெட்டிஸ் ரொம்ப பேர் சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு ரிலீஃபாக இருக்கும்.